வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Geek Gokul யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸில் டேபிள் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கூகுள் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கூகுள் டாக்ஸில் நீங்கள் வந்து டேபிள் காலத்தில் டேட்டாக்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேபிள்ஸை யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸில் நீங்கள் வந்து எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து டேபிள்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது கூகுள் டாக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேபிளை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு தாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு காலத்தை செட் பண்ணி க்ரியேட் பண்ண தேவையில்லை. அந்த டெம்ப்ளேட்ஸை கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டேபிளை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது டேபிள் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து கூகுள் டாக்ஸில் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை ரோ எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது டேபிள் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரீ டிஃபைனாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டாக்ஸே வந்து ஒரு சில 4 டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு வந்து எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் வந்து போய்ட்டு நீங்களே கஸ்டமைஸாக டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும், அந்த ஹெட்டர் பார்டர்லாம் செட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அவங்களே ப்ரீ டிஃபைனாக அதாவது அவங்களே வந்து ஒரு 4 டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க எப்படி வந்து டேபிள் டெம்ப்ளேட்டை வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே ரெண்டாவதாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். டேபிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ரோ எத்தனை காலம் உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோஸ் எத்தனை காலம் எத்தனை டேபிள் எத்தனை ரோ எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் வந்து டேபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற டேபிள்ஸு. இல்லை நான் வந்து டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். அதே போல் தான் இன்சர்ட் டேபிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே டேபிள் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் டெம்ப்ளேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ரோட் மேப், ரிவ்யூ ட்ராக்கிங், ப்ராஜெக்ட் அசெட்ஸ் அண்ட் லான்ச் அண்ட் கண்டென்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற மாதிரி. இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்டாச்சும் உங்களுடைய ஒர்க்குக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரோட் மேப் அப்படிங்கிற டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து லோட் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் ட்ராக்கிங் அப்படின்னா ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காங்களா, அந்த ஸ்டேட்டஸ் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. இன் ப்ராசஸ், இன் லான்ச், நான் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்லேயே வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டேபிள் டெம்ப்ளேட்ஸை செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து லோட் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து ப்ராடக்ட் ரோட் மேப் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டுக்கு செலக்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ட்ராக்கர் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டும் செலக்ட் பண்ணுறேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஒர்க்கை வந்து ட்ராக் பண்ணுறது, அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்களா இல்லை அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அடுத்த டெம்ப்ளேட் எப்படி இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். ப்ராஜெக்ட் அசெட் அப்படிங்கிறதுக்கான டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து தேவையான ஆப்ஷன் இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லான்ச் கண்டென்ட் ட்ராக்கிங் அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக கூகுள் டாக்ஸே கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்ஸு. அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டில் டெம்ப்ளேட்ஸை ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே வந்து டெம்ப்ளேட், அதாவது நீங்களே ஒரு டேபிளேட் க்ரியேட் பண்ணுறனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள்ஸ் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல நிறைய வீடியோக்கள் வர இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. எங்களுக்கு சோசியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, மற்ற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.